கிறிஸ்தேசுக்குள் என மிகவும் அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரை வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாழ்விற்கு எது தேவை என்பதை மிக சிறப்பாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அவர்கள் கற்றுக் கொடுத்த முக்கியமான ஒன்று, ஒரு மனிதனுடைய வாழ்வில் முக்கிய தேவைகள் என்பது உணவு, உடை, உறைவிடம். இந்த மூன்றும் இருந்தால் ஒரு மனிதன் சிறந்த மனிதனாக, தேவைகள் சந்திக்கப்பட்ட ஒரு மனிதனாய் வாழ முடியும் என்று சொன்னார்கள். இவை எல்லாவற்றையும் விட மிக முக்கியமான ஒன்று தன்னம்பிக்கை. ஒரு மனிதனுடைய வாழ்வில் தன்னம்பிக்கை இருந்தால் எந்த நிலையிலும் அவன் நிமிர்ந்து வாழ முடியும், தலை குனிந்து நிற்க வேண்டிய சூழல் வராது. ஒரு முறை ஒரு நிறுவனத்தில் விளம்பரம் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. எங்களுடைய நிறுவனத்தில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் தேவை. ஒரு குறிப்பிட்ட நாளை சொல்லி, இந்த நாளில் நேர்காணல் நடைபெறுகிறது, எல்லாரும் வாருங்கள் என்று அறிவிப்பை கொடுத்தார்கள். இந்த விளம்பரத்தை பார்த்த பலரும் ஓடோடி வந்தார்கள். அவர்களை எல்லாம் ஒரு அறையில் உட்கார வைத்துவிட்டு ஒவ்வொருவராக பக்கத்து அறையில் நேர்காணலுக்காக அனுப்பி வைத்தார்கள். முதலாவது ஒரு வாலிபன் அந்த அறைக்குள் சென்றான். அவனை பார்த்து சுய அறிமுகம் செய்ய சொல்லிவிட்டேன். இந்த வேலை எதற்காக உனக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்க, அவனும் தன்னுடைய குடும்ப சூழலை சொல்லிவிட்டு, ஒருவேளை இந்த வேலை உனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் என்ன செய்வாய் என்று கேட்டார்கள். அதற்கு அவன் சொன்னான், வேறு அலுவலகத்தில் நான் பணி தேடி சென்று விடுவேன் என்று சொன்னான். சரி, நீங்கள் செல்லுங்கள், உங்களுக்கான அறிவிப்பு உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று அனுப்பி வைத்தார்கள். இப்படி ஒவ்வொருவராக அனுப்பி வைக்கப்பட ஒரு குறிப்பிட்ட வாலிபன் அந்த அறைக்குள் சென்றான். அவனை பார்த்து இதே கேள்வியை கேட்டார்கள். தன்னை அறிமுகப்படுத்திய அந்த வாலிபன் அந்த கேள்வியை கேட்டவரை பார்த்து சொன்னான், ஒருவேளை இந்த வேலை எனக்கு கொடுக்கப்படவில்லை என்றால் உங்கள் நிறுவனம் தகுதி வாய்ந்த ஒருவரை இழந்து போகிறது. என்னுடைய கல்வி அறிவும் என்னுடைய அனுபவ அறிவும் இந்த நிறுவனத்தை மிக சிறப்பாய் நடத்துவதற்கான தகுதி எனக்குள் இருக்கிறது. அந்த தகுதி வாய்ந்த என்னை இந்த நிறுவனம் இழந்து போகிறது. நான் இந்த நிறுவனத்தை இன்னும் முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்வதற்கு என்னென்ன தேவை என்பதை செயல்படுத்துவதற்கான நுட்பங்கள் எனக்கு தெரியும். அதை இந்த நிறுவனம் இழந்து போகிறது. ஒரு நிறுவனம் நல்ல தகுதி வாய்ந்த ஒரு வாலிபனை இழந்து போகிறது. நான் இன்னொரு நிறுவனத்திற்கு சென்றேன், இவற்றையெல்லாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த நிறுவனத்தை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேனே தவிர நான் ஒருபோதும் சோர்ந்து போவதில்லை என்று அந்த வாலிபன் சொல்லிவிட்டு அந்த இடத்திலிருந்து எழுப்பிச் செல்ல ஆரம்பித்தான். உடனடியாக அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள், இப்படிப்பட்ட தன்னம்பிக்கையுடைய ஒரு வாலிபனைத்தான் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம். எங்கள் நிறுவனத்தை இன்னும் வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு தகுதி வாய்ந்த ஒரு வாலிபர் எங்களுக்கு தேவை. அந்த எல்லா தகுதிகளும் உங்களிடத்தில் இருக்கிறது, அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அந்த வாலிபரை உட்கார வைத்து விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்விலும் சில நேரங்களில் கேள்விகள் தொடுக்கப்படும். அதற்கான பதில் தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்ற தருணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருவது உண்டே. ஏதாகலும் ஒன்றை லட்சியத்தோடு எதிர்பார்ப்போடு முன்னேறி செல்கின்ற பொழுது தடைக்கற்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும். அந்த நேரமெல்லாம் நம்பிக்கையோடு முன்னேறி செல்ல வேண்டும். தன்னம்பிக்கை என்பது நம்மீது நாம் வைத்துக் கொள்ளுகின்ற நம்பிக்கை. நம்மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சிறிது மாறிப்போனாலும் வாழ்க்கை தடம்புரண்டு போய்விடும். ஆகவே நம்மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். சாலமோன் அழகாய் சொல்லுவார், நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 18வது வசனத்திலே, நிச்சயமாய் முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். ஒருபோது நம்முடைய நம்பிக்கை வீண் போவதில்லை. பவுலடியார் அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அதே நம்பிக்கை நமக்குள் வர வேண்டும். உலகத்தில் எல்லாவற்றையும் சாதிப்பதற்கும் எல்லாவற்றையும் நிலைநிறுத்துவதற்கும் நமக்கு தகுதி உண்டு, நமக்கு வாய்ப்புண்டு. நாம் அதை நிறைவேற்றுவதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலை நேரத்தில் நம்பிக்கை இழந்து நிற்கிற நம்மையும் நம்பிக்கை கொண்டு பலன் கொண்டு முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார்.
நம்பிக்கையோடு ஆண்டவருடைய பாதத்தில் நிற்போம். நம்முடைய சோர்வுகளை மாற்றி முழு பலத்தோடு நம்முடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்து முன்னேறி செல்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போகாதபடி நம்பிக்கையோடு முன்னேறி செல்வதற்கு கர்த்தர் கிருபை செய்யும். எங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் எங்களை வெட்கப்படுத்தாது என்று உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நம்பி நிற்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் வாழ்வின் சோர்வுகள், பலகீனங்கள், கடினமான நிலைகள் எல்லாம் மாறி ஆசீர்வதிக்கப்பட்ட அனுபவத்தோடு முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வீராக. எங்களையும் கரங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும். உம்முடைய வழிநடத்தல் பாதுகாவல் எங்களுக்குள் என்றும் நிலைத்திருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. குறைவுகளை மாற்றுகின்ற ஆண்டவர் உடனிருந்து செயல்பட ஆண்டவர் கிருபை செய்யும். எங்களையும் கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து என மிகவும் அன்பானவர்களே, ஒரு விசை கூட இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்பிக்கையோடு முன்னேறி செல்வோம். ஒவ்வொரு நாளும் வெற்றி நாளாய் அமைவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவதாக. ஆமென்.